சார் போலாமா சார்? எங்க பிளாக் காஃபியை காணோம். போலாம். பேக் கொடுங்க சார். வாங்க சார். ஏய் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓய் செல்ஃபி, வா வா. என்ன சார் ஆச்சு? ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. வா, ஆம்பளைங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதும் பொம்பளைங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதும் பெரிய விஷயமா போச்சு. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? சூரிய வம்சம். நல்ல வேலை, எவிடன்ஸை மிஸ் பண்ணிட்டோமே. ஹலோ மிஸ்டர் பிளாக் காஃபி. எக்ஸ்கியூஸ் மீ. நீ எப்படி? நீ நினைச்ச, நான் வந்துட்டேன். நானா? பொய் சொல்லாத. நீ என்ன மிஸ் பண்றல்ல? நோ வே. யூ ஆர் லைங். உன் உதட்டுல இருக்கிற சிரிப்பு பொய் சொல்லாது. ஏய், என்ன பண்ற? ஏதோ ஒட்டி இருக்கு. நோ பேபி, அங்க இல்ல. ஓ, வெயிட் வெயிட், நானே துடைக்கிறேன். சங்கரா, என்னண்ணே? வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல?
ஆமாண்ணே, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா அமைஞ்சிருக்கு. அப்பா கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சுண்ணே. சாப்பாட்டுக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஆளுங்க அதிகமா வருவாங்க. என்னண்ணே? சண்முகம், கரெக்டா பண்ணியாச்சு. வரமா சொல்லுங்கம்மா. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பூஜையில கலந்துக்கங்கன்னு இன்வைட் பண்ணிருக்கல. இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, எல்லாரும் வந்துருவாங்கம்மா. ஏன்னா நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கூடவே இருக்கிறவங்க அவங்க. அவங்களுக்கும் இந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும். சரிங்கம்மா. ராஜி, அத்தை. அம்மன் இந்த வீட்டுக்கு வரும்போது வீட்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க அத்தை. எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி, கலச ஆரத்தி, தேங்காய் ஆரத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. ஆமா, சூர்யா எங்க? வந்து ரொம்ப நேரமாச்சு, இன்னுமா ரெடி ஆகல? ஆ, சூர்யா, சூர்யா. அண்ணம்மா, சூர்யா, மாப்பிள்ளை வீட்ல என்ன சொன்னாங்க? சரி, பூஜை முடியட்டும், அப்புறமா பேசலாம். வீட்டுக்கு வர அம்மனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. முதல்ல ஆளுக்கு ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்காம ஆளாளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க. சரிங்கம்மா. தம்பி, சரி என் வாங்க. கூட கொஞ்சம் வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணம்மா. தீர்காயுசா இரு. இந்த வம்சத்தை காப்பாத்த பிறந்தவன் நீ. போய் பூஜைக்கான ஏற்பாடு பாரு. போப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப். போற வழியில பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட முடியுமா? எங்க போகணும்? நீலாமங்கலம் கணபதி மிராஸ்க்கு. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நம்ம கிட்டே வழி கேக்குறா. ஆள் வேற அம்சமா இருக்காளே. ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க? அங்க யாரை பார்க்கணும்? எங்க இருந்து வரீங்க? என்னங்க ஏதோ சிபிஐ மாதிரி இவ்ளோ क्वेश्चन கேக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, நான் வேற வண்டி அட பார்த்துக்கிறேன். என்னங்க நீங்க? நான் சும்மா பேச்சு கேட்டேன், அதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுறீங்க? நானும் அந்த ஊர் தான். நீங்க சொல்ற அட்ரஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ரியலி? ஆமாங்க, நீங்க முதல்ல உட்காருங்க, போயிட்டே பேசுவோம். இந்த சூரிய வம்சத்துக்கு நான் மருமகளா வந்ததிலிருந்து இந்த குடும்பத்தோட பேரை காப்பாத்தணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். என் போராட்டம் புரிஞ்சதுனால தானோ என்னமோ அந்த அம்மனே இன்னைக்கு என் வீடு தேடி வரா. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். அம்மனோட ஆசீர்வாதத்துல இழந்த எல்லா பெருமையும்
திரும்ப கிரீடமா எங்க கைக்கு வரணும். அதுக்கு என் பேத்தி கல்யாணத்தை நான் நடத்தியே ஆகணும். அதுக்கு எனக்கு சக்தியை கொடு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. Uh, 2 minutes. இந்த டைம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணுதே. இவன் வேலைக்காக மாட்டான் போல இருக்கு. இவனை நம்பினா அவ்வளவுதான். ஐயோ இந்த மாதிரி வாய்ப்புல அதுக்கப்புறம் கிடைக்காது. அச்சோ எங்க போனான்னு தெரியலையே இந்த ராத்திரி நேரத்துல. Oh my god. தப்பிச்சா போதுன்னு ஆயிடுச்சு. He is flitting too much. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எங்க சூரியவம்சம் வீடு எங்க இருக்கு? அம்மாடி, இப்படி நேரா போ, வலது பக்கம் திரும்பு. அங்க திருவிழா கோலத்துல ஒரு வீடு இருக்கும். அதுதான் சூரிய வம்சம் வீடு. தேங்க்யூ. சூரியவம்சம். Oh my god. Mom, this is your box. சூர்யா, வாசலுக்கு போய் சாமியை உள்ள கூட்டிட்டு வா. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி.
ஜெயந்தி ராஜி மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. பார்த்துமா பத்திரம். டாடி ஃபைனலி ஐ கேம். நான் அம்மா வீட்டில் தான் நிற்கிறேன். மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு புது எனர்ஜி, ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்ச ஃபீலிங். ஐ எம் ஹாப்பி நவ். யா, ஐ எம் சோ ஹாப்பி. வாங்க சாமி. நம சிவாய். இந்த வீட்ல உங்க பாதம் பட்டது நாங்க பண்ண புண்ணியம். உலகையே கட்டி காப்பாத்துற அம்மனே உன் வீடு தேடி வந்திருக்கா. நான் சாதாரண மனுஷன், நான் ஏமாத்திரம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மனோட அருள் உனக்கு எப்பவும் பரிபூர்ணமா இருக்கும். வாங்க. ச்சே, அருமையான சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. எங்க போனா என்ன ஆனானே தெரியல. சுமங்கலிங்க எல்லாரையும் வரிசையா உட்கார வைங்க. சரிங்க சூர்யா, எல்லாரையும் உட்கார வைப்போம். உட்காருமா, உட்காருங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. என் சிரிப்புக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுப்போம் சாமி. ஒரு கை குழந்தை வாயில விரல வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் எப்படி வேடிக்கை பார்க்குமோ அப்படித்தான் இந்த அம்மனும் வேடிக்கை பார்க்குறா. என்ன ஒன்று, குழந்தை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் இவ வேடிக்கையும் பார்ப்பா, வேடிக்கையும் காட்டுவா. இதுவரைக்கும் திருவிளையாடல் சிவன் தான் காட்டியிருக்கார். முறையா சக்தி ஒரு திருவிளையாடல் காட்டுறான். எத்தனை சொந்தங்கள் சேரப்போகுதோ, எத்தனை பந்தங்கள் பிரிய போகுதோ, அது அவளுக்குத்தான் வெளிச்சம்.